பார்வதி எவிக்டா நேத்து நைட்ல இருந்து அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்மே வருது. ஏன் இதை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா எந்த சீசன் இவ்வளவு மொக்கையா இருந்ததுல பார்வதி ஒரு ஆள் மட்டும்தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் பார்வதியை தூக்கிட்டா மிகப்பெரிய ஒரு டிஆர்பி இல்ல, இப்போ வரைக்கும் பார்வதி தானப்பா டிஆர்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கேட்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. என் வாய்ஸை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கப்பா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் தொந்தரவு வரும். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஓரளவு தேத்திட்டு தான் இந்த வீடியோ பண்ண முடியுது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுங்க, என்ன ஆச்சு, பார்வதிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது திவாகர் போனதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. திவாகர் போனதுக்கு அப்புறம் வச்சு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திவாகர் இருந்தால் இந்த இடத்துல நல்லா இருந்திருக்குமே, பார்வதி கூட சேர்ந்து ஏதோ ஒரு கேமியோ மாதிரி பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிருப்பாரப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தோணுச்சு. கரெக்டான நேரத்தில் அவரையுமே தூக்கி இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் அதாவது ஃபுல்லாக வந்து டாஸ்க் ஒழுங்காவே இல்லை. கடைசியில வந்து அந்த எஃப்ஜே ரோஸ்ட் பண்ணனாலதான் போன வாரமே தேறிச்சு அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேதுபதியை பொறுத்தளவு. இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தாலுமே இவனுங்க வந்து கேவலமாக தான் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இந்த நகை டாஸ்க்கை வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க முடியும். அதாவது டாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க்காக வச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து யோசிச்சு கொடுத்தாங்க. அதையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அதில் ஒரு ஹைப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து வீக்கெண்டில் ஏதாச்சும் ஒரு பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதில் தான் பார்த்தீங்கன்னா கையை வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்வதியோட எவிக்ஷன். ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த வீடியோலாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது சாத்தியமா, இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்லா சீசன்லேயும் ஒரு விஷயம் நடக்கும். அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். போன சீசனில் தீபக் அவர்கள் நடந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல தர்சன், தேர்ட் சீசன்ல தர்சன் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீசன்ல வந்து டிஆர்பி பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து எவிக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து சேனல் இருக்கான். போன சீசன்ல வந்து தீபக் அவர்கள் எப்படி பண்ணாங்க, ஜாக்லினை கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது எவிக்டே ஆக தேவையில்ல, பார்த்தீங்கன்னா எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களை எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா ப்ரோமோலையும் பார்வதி மட்டும்தான் இருப்பாங்க. ஒருத்தன் வாய் கொடுத்துட்டானா அவன் வாயை புண்ணாக்கிட்டு போறதுக்காக வந்து எல்லா வேலையும் வந்து பார்வதி பார்ப்பாங்க. பார்வதின்னு போயிட்டு ப்ரோமோவதியா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் இருப்பாங்க. துஷார்லாம் கேப்டனா இருந்தப்ப அடிச்சு எடுப்பார் கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க. நேத்தெல்லாம் எஃப்ஜேவெல்லாம் திணற வச்சிருப்பாங்க. அதாவது ஓ இப்பதான் பாட்டு உனக்கு வருதான், இவ்வளவு நாள் இது அவன் வந்து எதிர்த்து பந்த போடுறான்னா இவங்க பெருசா தூக்கி பார்வதி போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசனோட கண்டென்ட் அப்படின்னா ஒன்லி ஒன் பார்வதி மட்டும்தான். அவங்க தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அவங்க போய் வச்சு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவு தான் அந்த மாதிரி படுது. ஏன்னா வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதாவது நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து ஒன்னா தான் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு எவிக்ஷன் வந்து அமித் அவர்களும் இன்னொன்று பார்வதி அப்படின்ற மாதிரி விஷயமுமே போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி எவிக்ட் பண்ணணுமா, இல்லை வந்து அவங்கள சேவ் பண்ணணுமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.